பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு வக்கரத்தில் என்ன செய்யும்? ஆகா, ஏற்கனவே அஷ்டமத்து சனிங்க. வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி இன்னொரு முறையும் முயற்சி செய்து பார்த்து விடுவது. வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி. தோல்விக்கு மேல் தோல்வி வருதுன்னு அர்த்தம். அப்போ இன்னொரு முறை பல முறை முயற்சி செய்து பார் என்ற எண்ணத்தையும் செயலையும் எவ்வளவு விரயமானாலும் சரி வெற்றி அடைஞ்சு தரணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த உயர்ந்த நோக்கத்துக்கு கொண்டவங்க தான் நீங்கள். அதனால தாங்க நீங்கள் எந்தெந்த நிலையில் இருப்பீங்க. அரசியலில் இருக்குங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பீங்க, சுவாமி நிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் காலபுருஷனுக்கு மட்டுமல்ல, அது ரொம்ப மிக மிக உயர்ந்த சிம்மம் 2ஆம் இடத்தை பாருங்கள், 7ஆம் வர பார்க்க. அடுத்த பாயிண்ட், 2ஆம் இடத்தை பாருங்கள். சனீஸ்வரர் 2ஆம் இடத்தை 7ஆம் வர பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை 10ஆம் வர பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை 3ஆம் பறவை, 2ஆம் இடத்தை 7ஆம் பறவைன்னா வந்துருச்சுல, மனைவிமார் வந்துருச்சுல, கணவன் இடத்துலேருந்து வந்துருச்சுல, சம்பாத்தியம் வந்துருச்சுல, தொழில் ஆரம்பிக்கலாம்ல. 5ஆம் இடத்தை 10ஆம் பறவை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தை பாக்கியம், சொத்து சுகத்தை கொடுக்குறது, ஆய கலைகளை கொடுக்குறது, அறிவை கொடுக்குறது, நுண்ணறிவை கொடுக்குறது, குலதெய்வத்தை கொடுக்குறது. அப்போ 10ஆம் பார்வை. அப்போ அந்த வகையில் பலப்படும். அடுத்து 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. அப்படியே மாறிச்சு பாருங்கள். 10ஆம் இடம் 3ஆம் பார்வை, 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்க பாருங்க. அப்போ 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வைனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிச்சயமாக சிம்மம் இல்லையா? சிம்மத்துக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான யோகத்தை, அதாவது 10ஆம் இடம் 3ஆம் பார்வை முயற்சி, தொழிலை எவ்வளவு தொய்ந்து போனாலும் சரி வெற்றியை கொடுக்கும். அஷ்டமத்து சனி,
அஷ்டமத்து சனி கஷ்டம்தான், அஷ்டமத்து சனி சிக்கல் தான், அஷ்டமத்து சனி குடும்ப பிரச்சனை, அஷ்டமத்து சனி கணவன் மனைவி உறவு, அஷ்டமத்து சனி தொழிலில் பிடுங்கல், அஷ்டமத்து சனி போக்குவரத்தில் பிரச்சனை, அஷ்டமத்து சனி படிப்பில் தடை. 3ஆம் பார்வை பார்க்குறது. அப்போ 3ஆம் பார்வை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்துக்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி ஏற்கனவே கடகம் சிம்ம லக்னம் பகை. அப்போ சனீஸ்வரருக்கு பகையாக இருக்கவங்க பூரா நட்பாக மாறக்கூடிய சூழ்நிலை ஒரு டிராஃபிக் நமக்கு இருக்குது. அப்போ அந்த வகையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வக்கர காலத்தில் நல்ல முறையில் உங்கள் தசாபுத்தியை மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. தசாபுத்தியை கணக்கீடு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு செயலை செய்யும் பொழுது மிக உச்சத்தில் போய் நிற்கும் என்பதில் மாற்றுக்கிறது அல்ல. உங்கள் தசாபுத்தி முக்கியம், உங்கள் தசாபுத்தி அதில் முக்கியம். அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சிம்மத்துக்கு வரும்போது 6க்கும் 7க்கும் உரியவராக போயிறாரு. 6க்கும் சிம்மத்துக்கு வரும்போது 6க்கும் 7க்கும் உரியவராக போயிறாரு. அப்போ 6ஆம் இடம் எல்லாத்தையும் தடங்கள், 6ஆம் இடம் எல்லா சித்தையும் நோய் எல்லாத்தையும் கொடுக்கும். 6ஆம் இடத்துல எல்லாத்தையும் சிக்கல் படுத்திக்கணும். 7ஆம் இடம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் கண்டிப்பாக சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இந்த வக்கர பயிற்சி ஒரு நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அரசியல், ஆன்மீகம், தொண்டு, கலைகள், பண்பாடு, வளர்ச்சிகள், ஊரக வளர்ச்சிகள், அரசியல் சம்மந்தப்பட்டது, இன்னும் சொல்லப்போனால் அந்த இறைவனுடைய வழிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தபதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், போதனைகள், மெடிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், மின்சாரத்துறை எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் தான். ஏன்னா உங்களுக்கு நெருப்பு ராசி அங்கே இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் எல்லா வகையிலையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நேரம். தயவு செய்து மாற்று கருத்து வேண்டாம். தசா புத்தியை பார்த்துக்கங்க. லக்னாதிபதி எங்கே இருக்க, உங்கள் லக்னம் 6 லக்னம், சனீஸ்வரனுக்கு 6 லக்னம், பகை 6 லக்னம், நட்பு. அப்போ நட்பு லக்னமாக பகை லக்கணமா அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதை பார்த்துக்கிட்டு தசா புத்தி பார்த்துக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் செய்ய தொழிலை கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. வக்கரமாக இருந்தாலும் அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்துருங்க. 138 நாள் அப்படியே கொண்டு இல்லை. நான் 2 பேத்துக்குமே பிடிக்க 2 பகை நட்பு சரியில்லையே, நம்ம நல்லது தானே செய்ய போகிறான்னு சாமி ஐயா சொல்லிட்டாங்களேன்னா நினைக்காதீங்க. உங்கள் டு கம்பேர் டு உங்கள் தசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாது, தேவையில்லாத விரயமாக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது, கண்டது காலம் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த அஷ்டமத்து சனியும் அந்த பங்கு உண்டு. அவர் தர்மர், நீதிமான். என்ன வக்கரமாக இருந்தாலும், என்ன பின்னோக்கி போனாலும், என்ன முன்னோக்கி போனாலும் அவர் செய்கிறது செஞ்சுதாங்க ஆகணும். அப்போ தானே நீதிமான்னு சொல்கிறோம். என்ன உங்கள் சப்போர்ட்டு தசாபுத்தி, என்ன யோக பலம், கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி எங்கே இருக்குது, உங்கள் கோச்சாரத்தில் எங்கே இருக்கா, அதை மட்டும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வழிபாடு சிவபுராணம் படிங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை படிங்க, ஆதித்ய ஹிருதயத்தை படிங்க. வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்குங்க. வாழ்த்துக்கள்.